சந்தேக நபரான சுகேஸ்வர பண்டார இன்று முற்பகல் கொள்ளுப்பட்டி பகுதியில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் விசாரணை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இன்று பிற்பகல் 5:20 அளவிலேயே கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சந்தேக நபர் 2022 ஆண்டு ஜூலை 14 முதல் 2024 டிசம்பர் 21 வரை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராகவும் விசேட திட்ட பணிப்பாளராகவும் கடமையாற்றி ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியிலிருந்து சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். சந்தேக நபருக்கு விசேட திட்ட பணிப்பாளராக சுமார் 40,26,884 ரூபாவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக 19,33,065 ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சந்தேக நபர் உட்பட 135 அதிகாரிகள் குறித்த விசேட திட்ட பிரிவில் கடமையாற்றியுள்ளதாக தெரிவித்த விசாரணை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியர்களினதும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் 20 கோடிக்கும் அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்த விசேட திட்ட பிரிவினால் பொதுமக்களுக்கு எந்தவொரு சேவையும் வழங்கப்படவில்லை எனவும் பொதுஜன பெரமுனவின் அரசியல் நடவடிக்கைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இந்த செயலானது பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமாக அமைவதால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரினர். சந்தேக நபர் வஞ்சகமான நோக்குடனேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய போதிலும் அவர் குறித்த பதவிகளுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதை எழுத்துப்பூர்வமாக நிராகரித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்த சட்டத்திரணி சம்பந்தப்பட்ட பணம் கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக மேலும் கூறினார். அதேபோன்று சந்தேக நபரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட திட்ட பணிப்பாளராக நியமித்துள்ளதாகவும் அதற்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் சட்டப்பூர்வமாகவே சந்தேக நபருக்கு கிடைத்துள்ளதாகவும் சட்டத்திரணி குறிப்பிட்டார். இதற்கமைய சந்தேக நபரை தகுந்த பிணையில் விடுவிக்குமாறு அவரது சட்டத்திரணி நீதிமன்றத்திடம் கோரினார். விடயங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அரச கணக்குகளில் இருந்து பணம் வைப்பிலிடப்பட்ட கணக்கு உரிமையாளர்களின் வாக்குமூலங்களை பெற்று எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்குமாறும் சந்தேக நபருக்கு நியமனங்களை வழங்கிய அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ජනතාව සහන ලැබෙනවා එච්චර වෙන්න ඕන. මේ මාලිමාවන්ගේ මීට වඩා දෙයක් බලන්න.